வெல்கம் டு திருச்சி லா அகாடமி. இந்த வீடியோவில் ஏபிஇ 17 கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுறோம். பார்ட் 1ல் 50 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பார்ட் 2ல் 51 to 100 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். 50 கொஸ்டின் 51. According to the Article 300A of the Constitution of India, no dash shall be deprived of his property save by authority of law. ஸோ அதுக்கு ஆன்சர் இஸ் பர்சன். ஸோ பேசிக் டெஃபினேஷன்லேயே பர்சன் வந்துடும் நமக்கு. ஸோ கவர்மெண்ட் வந்து நினச்சாலும் எந்த பர்சனுக்கிட்டேயும் நம்ம எடுக்க முடியாது. அதாவது சிட்டிசன், ஃபாரினர், இந்தியன்லாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லும். இங்கே வந்து எனி பர்சன். ஸோ வித்தவுட் எனி லீகல் வேலிட் லீகல் ப்ராசஸ் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற கொஸ்டின் இது. அடுத்து, which of the following is not law according to Article 13 of Indian Constitution? ஸோ இதில் வந்து 13ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 13(3)ன்னு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அதில் தான் லாவோட டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. லாவோட டெஃபினேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ரூலு, பைலாஸு, கஸ்டம்ஸு எல்லாமே வந்துடும். ஸோ இங்கே நாட்டுன்னு கொடுத்ததுனால நான் நன் ஆஃப் தி அபோவ் எடுத்துக்கிறேன், நன் ஆஃப் தீஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இதோட லாவோட டெஃபினேஷன் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1 மார்க்கில் வரலாம். 13(3)A ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க. 53. Which of the following schedule deals with the union list, state list and concurrent list in the Constitution of India? ஸோ நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் தான் Schedule 7. ஸோ Schedule 7ல் தான் நமக்கு அந்த லிஸ்ட்டு கன்கரண்ட் லிஸ்ட்டில் நமக்கு இது பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி Schedule 10ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ். அடுத்து செக்ஷன் 11க்கு என்ன வரணும் அப்படின்னா பவர்ஸ், அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பஞ்சாயத்து. ஓகே, 11 வந்து பஞ்சாயத்து, 12 வந்து முனிசிபாலிட்டிஸ். ஸோ அதோட ஆன்சர் Schedule 7. யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் எல்லாமே வர்றது Schedule 7. 54. The title of the Constitution of India is laid down in dash. நம்ம பொதுவாகவே ஆர்டிக்கல் ஃபஸ்ட்டுமே எல்லா லாவிலையுமே பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த டைட்டில் நம்ம நினச்சிடுவோம். ஆனால் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் 393 தான் அதோட டைட்டில் கொடுத்துருக்கோம். 393. அப்போ ஆர்டிக்கல் 1 என்ன? ஆர்டிக்கல் 1 ஃபார் நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் த யூனியன். அதாவது அங்கே வந்து டைட்டில் கொடுக்கல. அதாவது ஆர்டிக்கல் 5 வந்து சிட்டிசன்ஷிப்பு கொடுக்கறது. ஆர்டிக்கல் 393ல் நமக்கு டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் தப்பாக போட்டிருக்கேன். 390ங்க. ஸோ 390ல் வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த பிரசிடெண்ட்டு ரிகார்டிங் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ the ஆப்ஷன் வந்து 393 இஸ் ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட், கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் கிவன் அண்டர் விச் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா? இது நம்ம எல்எல்பி படிக்கிறப்பே நம்ம பார்த்துருப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எதில் லை டவுன் ஆகும்? எஸ், பார்ட் 3. ஓகே, பார்ட் 3 இஸ் த ரைட் ஆன்சர். அப்போ பார்ட் 1ல் என்ன? இப்போ போன கொஸ்டினில் பார்த்த மாதிரி தான் டெரிட்டரிஸ் அதில் வரும் பார்ட் 1ல். பார்ட் 2ல் வந்து சிட்டிசன்ஷிப் வரும். அதில் வந்து ஆர்டிக்கல் 5 to 11 இருக்குது. பார்ட் 3யை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது ஆர்டிக்கல் 12 to 35 வரைக்கும் இருக்குது. அப்போ பார்ட் 4 வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து என்ன டிபிஎஸ்பி கொடுத்துருக்காங்க. ஓகே, டிபிஎஸ்பி 36 to 51. நெக்ஸ்ட், ப்ரொவிஷன்ஸ் ஃபார் ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ். ஏஐபி 18லேயும் இதே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 96 to 106. ஓகே, 96 to 106. அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் என்ன? 74 to 84 லிமிட் பனிஷ்மெண்ட், 107 to 120 அபேட்மெண்ட்டு. அடுத்து 141 to 160 வந்து அன்லாஃபுல் அசம்பிளி, ரியாட்டு, அசால்ட்டு, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு வந்து நான் ஆப்ஷன் ரைட்டான ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆப்ஷனுக்கான கொஸ்டின்ஸ் என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறது சேர்த்து சொல்லிகிட்ருக்கேன். த கன்சென்ட் இஸ் நாட் எ வேலிட் கன்சென்ட். ஓகே, வேலிட் கன்சென்ட் அண்டர் செக்ஷன் 90 ஆஃப் ஐபிசி. ஸோ இதில் வந்து என்ன கொஸ்டின் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாட் எ வேலிட் கன்சென்ட் எதுவும் இல்லை. ஸோ அண்டர் ஃபியர் ஆஃப் இன்ஜூரி, ஓகே, இதுவுமே வந்து நாட் வேலிட் கன்சென்ட். ஒரு பயமுறுத்தி நம்ம வாங்குகிறோம், இல்லை மிஸ்கான்செப்ஷன் ஃபேக்டை வச்சு நம்ம வாங்குகிறோம்,
இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அக்செப்டபிள் கிடையாது. அதே மாதிரி அன்சவுண்ட்மெண்ட் ஃபெயிலோவுக்கும் அவங்கள்ட்ட நம்ம கன்சிடரேஷன் வாங்கினாலும் நாட் வேலிடு. பிலோ 12 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் கிட்ட வாங்கினாலும் நாட் வேலிடு. ஸோ ஆப்ஷன் இஸ் எல்லாமே ஆல் ஆஃப் திஸ். நல்லா பார்த்துக்கணும், எது வேலிடு நாட் வேலிடுன்னு நல்லா பார்த்துக்கணும். கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எது இல்லை அப்படிங்கிற கொஸ்டின் நிறைய இருக்கும் எக்ஸாம், எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். எது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு, எது இல்லை அப்படியெல்லாம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பொதுவாகவே எது ஆன்சர்னு படிச்சுட்டு வருவோம், எதெல்லாம் இல்லைங்கிறதும் நம்ம சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், காசிங் ஆஃப் த டெத் ஆஃப் எ சைல்டு இன் த மதர்ஸ் ஹோம் இஸ் நாட் ஹோமிசைட் ஆஸ் ப்ரொவைடட் அண்டர் டேஷ். ஸோ இது வந்து ஹோமிசைடில் வரும்பொழுது இது வந்து செக்ஷன் 299 வரும். ஏன்னா செக்ஷன் 299 ஐபிசியில் தான் ஹல்பபுல் ஹோமிசைடு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே எக்ஸ்பிளனேஷன் 2, 3 அதை பற்றி இப்போ நம்ம யோசிக்க தேவையில்லை. ஏன்னா நமக்கு செக்ஷன் கரெக்டாக கிளியராக இருக்கிறதுனால we can put it 299. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஃபார் திஸ். அப்போ செக்ஷன் 300 என்ன சொல்கிறான் அப்படின்னா மர்டரை பற்றி சொல்கிறான். 301 வந்து கல்பபிள் ஹோமிசைடு பை ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் ஆக்ட். 302 வந்து பனிஷ்மெண்ட் ஃபார் மர்டர். ஸோ வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ்? எஸ், ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். Option B is right answer. Next, punishment for defamation under IPC is simple imprisonment for a term which may extend to dash or with fine or both. So இது வந்து 3 years actually. Oh sorry, 2 years. ஏன்னா செக்ஷன் 500 ஐபிஎஸில் பனிஷ்மெண்ட் டிஃபேமேஷன் பனிஷ்மெண்ட் வந்து சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் சொல்லியிருக்காங்க, விச் மே எக்ஸ்டெண்ட் 2 years. ஓகே, டிஃபேமேஷனுங்கிறது இப்போ நம்ம ஜென்ரலாக ரெப்புடேஷனை வந்து ஸ்பாயில் பண்ணுறதுக்கானது. ஸோ 2 years ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, செக்ஷன் 500 பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, assault or criminal force to woman. Criminal force to woman with the intent to outrage her modesty under IPC is which kind of offence? So this offence comes under cognizable offence. So cognizable offence bailable or non bailable இந்த ரெண்டு தான் பார்க்க, B and C தான் நம்ம பார்க்கணும் ஆன்சரில். ஸோ இதில் வந்து நான் bailable கொடுக்கலாம். ஸோ outrage her modesty காக்னசிபிள் அண்ட் நான் பெயிலபிள். ஆனால் இப்போ போலீஸ்மேன் அந்த இதில் ரொம்ப மைனராக இருந்தது அப்படின்னா, சீரியஸ்னஸ் இல்லாமல் இருந்தது அப்படின்னா தே வில் கெட் பெயில் ஆல்சோ. ஓகே, அது எல்லாமே ஜுடிஷியல் டிஸ்கிரிஷன். பெயில் கொடுக்கறது ஜுடிஷியல் டிஸ்கிரிஷன். ஸோ காக்னசிபிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ 354 கிரிமினல் ஃபோர்ஸுங்க, இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின் ஆக்சுவலாக. கிரிமினல் ஃபோர்ஸ் வந்து 354 நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஆப்ஷன் இஸ் காக்னசிபிள் அண்ட் நான் பெயிலபிள். ஸோ தட் இஸ் டிபெண்டிங் அப்பான் த பெயில் அண்ட் நான் பெயிலபிள் இஸ் டிபெண்டிங் அப்பான் த ஜுடிஷியல் டிஸ்கிரிஷன், சீரியஸ்னஸை பொறுத்தது. அடுத்து, ஏ பிளேசஸ் men with firearms at the outlets of a building and tells Z that they will fire at Z. If Z attempts to leave the building, A is guilt of dash. So இது basic definitionsல வர்றது unlawful confinement. Okay, sorry, wrongful confinement. So section 340 ஐபிஎஸ்ல அந்த செக்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ராங்ஃபுல் ரெஸ்ட்ரெயின்டோட டெஃபினிஷன் நல்லா பார்த்துக்கோங்க. 339 ஐபிசியில் இருக்குது. த ப்ரொவிஷன் ஆஃப் பில் பார்கெனிங் அண்டர் சாப்டர் 21A ஆஃப் சிஆர்பிசி ஆர் நாட் அக்செப்டபிள் இஃப் த அஃபென்ஸ் இஸ் கமிட்டட் அகெயின்ஸ்ட் த சைல்டு பிலோ த ஏஜ் ஆஃப் டேஷ். ஸோ இது வந்து 18 years ஆக்சுவலாக ஜென்ரலாக இருக்கக்கூடியது 18 years. இந்த below bargaining is covered under 21A உள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ below the including offenses against below the age of 18. So option D is right answer.
ஸோ இது எல்லாமே ஒரு குழந்தைங்களோட ரைட்ஸையும் வெல்ஃபேரையும் சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கானது. அதாவது டு கிவ் த என்ஷூர் டு கிவ் ப்ரொடெக்ஷன் ஃபார் மைனர்ஸ். ஸோ மைனர்ஸ்னு வரும்பொழுது பிலோ 18. Under section 82 and 83 of IPC, an offence is punishable if it is done by a child dash. So the option பொறுத்த வரைக்கும் offence is punishable if it is done by the child above 7 years but below 12 years. So அங்கே வந்து having attained sufficient maturity and understanding இருந்துச்சுன்னா மட்டும்தான் இது. ஓகே, இது செக்ஷன் 82 ஐபிஎஸ்லையும் செக்ஷன் 83 ஐபிஎஸ்லையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. 82ல் வந்து பிலோ 7 இயர்ஸ் சொல்லியிருப்பாங்க. 83ல் வந்து ஓகே சாரி 82ல் வந்து 7 இயர்ஸுக்கு கீழே வந்து அஃபென்ஸே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. 83ல் வந்து 7 இயர்ஸுக்கு மேலே ஒரு சஃபிஷியன்ட் மெச்சூரிட்டி இருந்ததுன்னா they can put it in homes. Name 2 essential conditions of penal liability. So 64 கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கில்ட்டி மைண்ட் ராங்ஃபுல் ஆக்ட் இருந்துச்சுன்னா மட்டும்தான், இன்டென்ட்டுக்கெல்லாம் கிடையாது. கில்ட் மைண்ட் இருக்கணும், அது ராங்ஃபுல் ஆக்ட் இருக்கணும். ஓகேங்களா, அதுதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆக்டஸ் ரெனிஸ் மென்ஸ் ரியா, இது ரெண்டு இருந்துச்சுன்னா தான். ஓகேங்களா, ஆக்டஸ் ரெனிஸுங்கிறது ஃபிசிக்கல் எலமெண்ட்டு, மென்ஸ் ரியாங்கிறது மென்டல். அந்த தாட் இருக்கணும், அது நடந்துருக்கணும். இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா தான். நெக்ஸ்ட் 65. Which sections deal with the processes to compel appearance under the code of CRPC 1973? ஸோ இதுக்கு செக்ஷன் நல்லா பார்த்துக்கணும். 61 to 90. ஸோ இதில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. 61 to 90ல் டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. ஸோ 61 to 90ல் வந்து என்ன பண்ணுறான், டீல்ஸ் த ப்ராசஸ் டு அப்பியரன்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ். ஓகேங்களா, அதில் வந்து சம்மன் வரும், ப்ரொக்ளமேஷன்ஸ் வரும், இது எல்லாமே வந்துடும். ஸோ இந்த 154 173 பொறுத்த வரைக்கும் என்ன வருது அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் டு த போலீஸ். இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறது, கன்ஃபெஷனு, அதெல்லாம் அதில் வரக்கூடியது. இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் வரும். 211 to 219 இருக்கு இல்லையா, அது ஃபார்ம் ஆஃப் சார்ஜஸ் வரும். அதில் வந்து ஃபார்ம் ஆஃப் சார்ஜஸ்ஸு, ஜாயின்ட் ஆஃப் சார்ஜஸ் எல்லாம் வருது. 274 282ல் வந்து ட்ரையல் பை மேஜிஸ்ட்ரேட் வருது. ஸோ அது எப்படி வந்து ரெக்கார்ட் பண்ணுறது, எவிடன்ஸை ரெக்கார்ட் பண்ணுறது, அதோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வரும். ஃபார் திஸ் கொஸ்டின் ஆன்சர் இஸ் செக்ஷன் 61 to 90. Next, an offence for which a police officer may arrest a person without a warrant is known as dash. ஸோ இது வித்தவுட் வாரண்ட் போட்டிருக்காங்க இல்லையா, அது காக்னிசபிள் அஃபென்ஸ். ஸோ செக்ஷன் 2Cயில் அதை பற்றி காக்னிசபிள் அஃபென்ஸோட டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், இன் ஏ சம்மன் ட்ரையல் கேஸ் இன்ஸ்டிடியூட்டட் ஆன் ஏ கம்ப்ளைண்ட் wherein the summons has been issued to the accused, the non-appearance or death of the complainant shall entitle dash. So the answer is acquittal of the accused. ஓகே, அப்பியரன்ஸே வரல. இப்போ பெட்டிஷன் போடுறீங்க, அப்பியரன்ஸு நீங்கள் போகலை, உங்களோட இதையும் நீங்கள் பெர்செப்ஷனே நீங்கள் சொல்லலை அப்படின்னா, அது சம்மன் கேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, மேஜிஸ்ட்ரேட் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரவே இல்லை, நீங்கள் கேஸ் போடுறீங்க, வரவே இல்லை, நான் அப்பியரன்ஸு ஆர் டெப்த் ஆஃப் த கம்ப்ளைன்மெண்ட், அது வந்து ஆப்போசிட் பர்சனை அக்யூட்டல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் எஃப்ஐஆர் இஸ் நாட் ரெஜிஸ்டர்டு பை ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர், வாட் ஆர் த ஆப்ஷன்ஸ்? அது ஆஃபீஸர் நமக்கு தெரியும், எஸ்பி ஆஃபீஸ் போவாங்க, அடுத்து மேஜிஸ்ட்ரேட்டு போகலாம். ஸோ ஆன்சர் இஸ் அப்ரோச் டு தி எஸ்பி ஆஃபீஸ், அப்ரோச் டு தி மேஜிஸ்ட்ரேட், அதாவது போத். ஓகேங்களா, ஸோ அதுக்கு செக்ஷன் ஈக்குவலண்ட் செக்ஷன் 154 156. ஸோ 154 வந்து எஸ்பி ஆஃபீஸ் வரும். ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸில் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாருன்னா, ஸ்டேஷனில் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம எஸ்பி ஆஃபீஸ் போவோம். Any police officer making an investigation under 160 of CRPC cannot require the attendance of a male at a place other than the police officer. அதை கேட்டிருக்காங்க. ஸோ the answer is லெஸ் தேன் 18 இயர்ஸ் நம்ம கம்பல் பண்ண முடியாது, அபவ் 60 இயர்ஸ் நம்ம என்ன பண்ண முடியாது, கம்பல் பண்ண முடியாது. கண்டிப்பாக லெஸ் தென் 15 இயர்ஸ்.
18 இயர்ஸ் ஆர் 15 இயர்ஸ் அதில் நமக்கு வரக்கூடியது நமக்கு வந்து இப்போ 18 இயர்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ 161 சிஆர்பிஸில் சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஆக்சுவலாக 15 இயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மைனரை பொறுத்த வரைக்கும் 18 இயர்ஸு. ஆனால் கண்டிப்பாக 15 இயர்ஸ் கீழே இருந்தால் கண்டிப்பாக கூப்பிடவே கூடாது அப்படிங்கிறது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா பொறுத்த வரைக்கும் மைனரும் எல்டரும் இன்வெஸ்டிகேஷனில் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ நான் இப்போ ஏஜ் ஆஃப் 15 இயர்ஸ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா செக்ஷன் 161 சிஆர்பிஸில் சொல்லியிருக்கு. செக்ஷன் 125 ஆஃப் சிஆர்பிசி செக்யூலர் இன் கேரக்டர் வாஸ் அப்சர்வ்டு இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேஸ். செக்யூலர் அப்படிங்கிற கேசஸ் வந்து இது வந்து இது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வரும். சாபனோ பேகம் வந்து ஞாபகம் வரும் செக்யூலருங்கிற வார்த்தைக்கு. முகமது அகமது வெர்சஸ் சாபனோ பேகம். ஸோ அதுதான் லேண்ட்மார்க் கேஸு செக்யூலருங்கிறதுக்கு. அதாவது மெயின்டெனன்ஸ் சம்மந்தப்பட்டது. சிஆர்பிசி 125ல் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. அதில் செக்யூலர் கேரக்டரை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த செல்வி வெர்சஸ் செல்வி நாட் ஒய் ஐ போட்டுக்கோங்க. செல்வி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா அதுவுமே ஒரு லேண்ட்மார்க் கேஸு. அது ஒரு நார்கோ அனாலிசிஸில் வந்து பிரெயின் மேப்பிங் பாலிகிராஃப் டெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. அது வந்து அந்த கன்சென்ட் வந்து வயலேஷன்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடியது. அது கூட ஒரு கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் உண்டு. அதே மாதிரி லலிதா குமாரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேசில் வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறது பற்றினது. அர்னேஷ் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் அது வந்து எப்படி அரெஸ்ட் பண்ணக்கூடியது. இஷ்யூ ஆஃப் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் டவுரி கேசஸ் அண்டர் 19448A ஐபிசி அதில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் சாபனோ பேகம், முகமது அகமது கான் வெர்சஸ் சாபனோ பேகம். நெக்ஸ்ட், who has the power of summary of a case. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு உண்டு, மெட்ரோபாலிட்டன் உண்டு, எஸ் எல்லாருக்குமே உண்டு பவர்ஸ். ஏன்னா சம்மரி ட்ரையல் வந்து ஸோ செக்ஷன் 260 சிஆர்பிசியில் சொல்லியிருக்கு. which order of CRPC deals with the temporary injection. சார் போன ஏஐபி எக்ஸாம் 18லேயே அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டெம்பரரி இன்ஜெக்ஷன் அதை நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த இன்ஜெக்ஷன் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்க போகிறது இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் ஆர்டர் 39. அதான் டெம்பரரி இன்ஜெக்ஷன் அண்ட் இன்டர்லாக்குட்டரி ஆர்டர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த ஷூட்டு வந்து பெண்டிங் இருக்கும் பொழுதே ஒரு டெம்பரரி ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டரு. ஸோ ஆர்டர் 38 ரிலேட்டட் டு அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட், ஆர்டர் 40 ரிலேட்டட் டு அப்பாயின்மெண்ட் ஆஃப் ரிசீவர், 41 ரிலேட்டட் டு அப்பீல் ஃப்ரம் ஒரிஜினல் டிக்ரீஸ். நெக்ஸ்ட், ஏ இஸ் எ ட்ரேட்மேன் இன் அகமதாபாத், பி கேரிஸ் பிஸ்னஸ். அப்போ அங்கே இருக்குது பியில் வந்து பிஸ்னஸ் இருக்குது. பை இஸ் ஏஜென்ட் அகமதாபாத் பைஸ் கூட்ஸ் ஆஃப் ஏ அண்ட் ரெக்வஸ்ட் ஏ டு டெலிவர் தெம். ஸோ ரெண்டு இடத்துலையுமே இருக்குது. ஸோ நம்ம அகமதாபாத்தும் உண்டு, டெல்லி உண்டு. எய்தர் அகமதாபாத் ஆர் டெல்லி யூ கேன் புட் இட். ஸோ இதில் வந்து பிளேஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இதான் நமக்கு இந்த வேர்டு. பிளேஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இந்த கான்ட்ராக்டு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் அந்த வார்த்தை இருக்குது. ஸோ அந்த ஜூரிஸ்டிக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணுறது செக்ஷன் 20 சிபிசியில் இருக்குது. நம்ம பார்த்துக்கோம். Which of the following section of civil procedure code deals with the concept of res judicata? ஸோ ரெஸ் ஜுடிகேட்டா செக்ஷன் 11. ஸோ போனதுலேயும் நம்ம இதே கொஸ்டின் நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. ரெஸ் ஜுடிகேட்டா பார்த்துக்கோங்க. செக்ஷன் 11 ரெஸ் ஜுடிகேட்டா. செக்ஷன் 10 வந்து ஸ்டே ஆஃப் சூட். செக்ஷன் 12 ரிலேட்டட் வித் பார் டு ஃபர்தர் ஷூட். டி செக்ஷன் 13 வந்து ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட் ரிலேட்டட். மிஸ்டர் எக்ஸ், Mr. Y, Mr. Z are jointly and severably liable for 10,000 under a degree maintained by A. அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஏ ஒரு ஆணையில் வந்து XYZ அதை வந்து கூட்டாக அதை 10,000க்கு வாங்கியிருப்பாங்க. ஒய் அப்டைன்ஸ் a degree for 10,000 against Mr. A சிங்க்லி தனியாக வாங்கியிருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறமா இது age singly and applies for execution to the court in which the joint degree is being executed. Which of the following option correct? ஸோ என்ன பண்ணுமானா ஏங்கிறது ஒரு ஆணையின் கீழே வந்து எக்ஸு ஒய் இசட்டுக்கு வந்து கூட்டாக வாங்கியிருப்பாங்க.
அப்போ ஒய் வந்து என்ன பண்ணியிருப்பான், ஏவுக்கு எதிராக தனித்தனியாக வந்து 10,000க்கு ஒரு ஆணையை பெற்று அதை கூட்டு ஆணையை நிறைவேற்ற முடியுமா அப்படிங்கிறதுக்கு விண்ணப்பிப்பாங்க. ஸோ இது வந்து இதில் எல்லாத்தையுமே ஆர்டர் 21 கொடுத்துருக்குறாங்க. ஸோ 21 ரூல் 18க்கு கீழே குறுக்கு ஆணைன்னு கருத முடியுமா அப்படின்னு நமக்கு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ரெண்டையுமே பார்த்தோம்னா இதில் வந்து குறுக்கு ஆணையை கருத முடியாது, கிராஸ் டிகிரியை நம்ம கருத முடியாது அப்படிங்கிறது ஆன்சரு. ஏன்னா ரெண்டு தரப்புலையுமே ஒரே மாதிரி இருக்கணும். ஏன்னா இப்போ இங்கே வந்து ஏ வந்து XY Zக்கு இருக்கிறாரு, அடுத்து ஒய் தான் ஏவுக்கு இருக்கிறாரு. ஸோ எல்லாருமே ஈக்குவலாக வரணும். ஸோ இது கருத முடியாது அப்படிங்கிறது ஆன்சர் நான் சொல்ல முடியும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஏ கேனாட் ட்ரீட் ஹிஸ் ஜாயிண்ட் டிகிரி ஆஸ் கிராஸ் டிகிரி அண்டர் ஆர்டர் 21 ரூல் 18. அடுத்து ஸோ இங்கே A, B care co-partners of joint Hindu family. They jointly execute a mortgage in favor of Y. Y files a suit against of them. Summons is served to C but not to A and B. None of them appears and ex parte decree is passed against all. A and B applied to set aside the ex parte decree. The degree will be set aside against dash. ஸோ இதில் வந்து செட் அசைடில் நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏபிசி வந்து கோபார்ஷன் ஆஃப் ஜாயிண்ட் ஃபேமிலி. இதுக்கு ஆன்சர் வந்து ஸோ இந்த கொஸ்டினில் ஏபிசி கோபார்ட்னர் கொடுத்துருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ் மோர்டேஜ். அப்போ வந்து என்ன பண்ணுறான், ஒரு கூட்டு குடும்பத்தில் ஒரு இந்து கூட்டு குடும்பத்தில் ஏபிசி வந்து ஒரு பராமரிப்பு இணை உரிமையாளராக இருக்கிறாங்க. அவர்கள் கூட்டாக வந்து ஒய்க்கு வந்து ஆதரவாக அடமானம் வைக்கிறாங்க. ஒய் அனைவருக்கும் எதிராக தாக்கல் பண்ணுறாரு, ஆனால் சிக்கு மட்டும் தான் சம்மன் பண்ணுறாரு. அப்போ ஏவுக்கு பிக்கு சம்மன் போகல. அவங்க வந்து த டிகிரி வில் பி செட் அசைட் அகேன்ஸ்ட் ஏ அண்ட் பி. ஸோ வி கேன் சூஸ் ஏ அண்ட் பி இஸ் ரைட் ஆன்சர். ஏவும் இருக்கலாம், பி ரெண்டு பேருமே என்ன பண்ண முடியும், இந்த டிகிரி வில் பி செட் அசைடுக்கு கொண்டுட்டு போகலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து சம்மன் வந்து ரிசீவ் ஆகலை. சம்மன் ரிசீவ் பண்ணினா தான் இந்த இதில் கணக்கில் வரும். ஸோ அப்போ எக்ஸ்பார்ட்டியை வந்து அவன் என்ன பண்ண முடியும், செட் அசைடு பண்ண முடியும். ஸோ இதை ஆர்டர் 9 ரூல் 13 இதை பற்றி டிஸ்கஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஏன்னா ஏவுக்கும் பிக்கும் வந்து சம்மன் வந்து நாட் சர்வ்டு, அதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம்னா செட் அசைட் பண்ணிக்க முடியும். ஏன்னா லேக் ஆஃப் சர்வீஸில் வருது இல்லையா, அதுக்காக. அடுத்து இஃப் சம்மன் லைஸ் பிஃபோர் த கோர்ட் ஆன் அஃபிடவிட் ஹவு கேன் இட் பி டேக்கிள்டு பை த அட்வொகேட். ஸோ இதோட ஆன்சர் வந்து பெர்ஜூரி அப்ளிகேஷன் கேன் பி ஃபைல்டு. பெர்ஜூரி அப்ளிகேஷன். ஓகேங்களா, இதை பற்றின டிஸ்கஷன் வந்து 193 ஐபிஎஸ்லையும் 340 சிஆர்பிஎஸ்லையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. ஒரு ஃபால்ஸ் எவிடன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதுவுமே என்ன பண்ண முடியும், பனிஷ்மெண்ட்டுக்கு நம்ம இது பண்ண முடியும். அட்வொகேட் மூலமாக பெர்ஜூரி அப்ளிகேஷன் வந்து ஃபைல் பண்ண முடியும். இதுக்காக உடனே வந்து கேஸை வித்ட்ரா பண்ண முடியாது. ஓகேங்களா, ஃபைனும் அது கிடையாது. பெர்ஜூரி அப்ளிகேஷன் போடணும் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு ஃபால்ஸ் விட்னஸுக்காக. அடுத்து ப்ரொக்ளமேஷன் ஃபார் பர்சன் அப்ஸ்காண்டிங் ஷால் பி பப்ளிஷ்ட் ஆஸ். ஸோ இது வந்து ப்ரொக்ளமேஷன் வந்து ஆர்டர் 5 ரூல் 10 டீட்டெயில் டிஸ்கஷன் கொடுத்துருக்காங்க. அது பப்ளிக்காக ரீட் பண்ணுறது, அஃபிக்ஸ் சம் கன்ஸ்பிரசிஸ் பார்ட் இன் ஹவுஸ் அது பண்ணுறது, காப்பி அஃபிக்ஸ் பண்ணுறது கோர்ட் ஹவுஸில். அடுத்து கோர்ட்டு வந்து என்ன பண்ண முடியும், காப்பி ஆஃப் ப்ரொக்ளமேஷன் வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ண முடியும், கோர்ட் மூலமாக நியூஸ் பேப்பரில் கொடுக்க முடியும். ஸோ இது எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே ரைட்டு. நல்லா பார்த்துக்கணும். சில நேரத்தில் வந்து எங்கேயாவது நாட்டுன்னு போட்டு இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எதுலையாவது ஒரு நாட்டு கொடுத்துட போகிறாங்க. அதனால் கரெக்டாக பார்த்துக்கணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். இங்கே பாருங்கள், இன்கரெக்ட். எஸ், இன்கரெக்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் அப்பீல் கேன் பி கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட். எப்போதுமே ஃபஸ்ட்டுக்கு வந்து கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் வரும், லாவுக்கு வரும். ஆனால் செகண்டுக்கு அப்பீல்னு போகும்பொழுது கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட்டுக்கு அங்கே வேலை கிடையாது, கொஸ்டின் ஆஃப் லா மட்டும்தான் செகண்ட் அப்பீலை பொறுத்த வரைக்கும்.
ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, செகண்ட் அப்பீல் கேன் பி கொஸ்டின் ஆஃப் லா ஒன்லி. எஸ், கொஸ்டின் ஆஃப் லா, சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா. சரி, வெயிட் பண்ணுவோம். அடுத்து செகண்ட் அப்பீல் கேன் பி ஆன் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் ஆர் லா ஆர் போத். ஸோ இது கிடையாது. சி வந்து எஸ் கரெக்ட். செகண்ட் அப்பீல், ஃபேக்ட், லா இது எல்லாமே வருது இல்லையா. ஸோ இதில் வந்து செகண்ட் அப்பீலை பொறுத்தவரைக்கும் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட்டுக்கு வேலை கிடையாது. ஸோ இதுதான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது எல்லாமே ரைட் ஸ்டேட்மெண்ட். லா தான் வரப்போகுது. ஃபேக்ட், லா ஃபஸ்ட் அப்பீலு, செகண்ட் அப்பீலில் லா மட்டும்தான். ஃபஸ்ட் அப்பீல் மே ஆர் மே நாட் பி இன் ஹை கோர்ட். ஆனால் செகண்ட் அப்பீலை பொறுத்தவரைக்கும் ஹை கோர்ட் மட்டும்தான். ஓகேங்களா. ஆஸ் பெர் ஆர்டர் 6 ப்ளீடிங் ஷல் மீன், அது வந்து ப்ளீடிங்னு வரும்பொழுது போத் பிளைண்ட் இருக்கணும், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். Which of the following order deals death, marriage, insolvency of parties? Insolvency of parties வந்து order 22. Order 22. So 20 வந்து deals judgment, 21 வந்து execution of decrees, 23 வந்து withdrawal or and adjustment of suits. The doctrine of res gestae. ஸோ இது ஆப்வியஸாக இது நம்ம தியரியில் படிச்சிருப்போம். ஸோ கண்ணை மூடிட்டு நீங்கள் அதுக்கெலாம் ஆன்சர் கொடுத்துடணும். செக்ஷன் 6 பாருங்க, ரெஸ்டியூட்டிகேட்டாக பக்கத்துலேயே வந்துட்டு இருக்கிறான். செக்ஷன் 11. செக்ஷன் 5 பொறுத்த வரைக்கும் ரெலவென்ஸ் ஆஃப் ஃபேக்ட். 6 வந்து நம்ம பார்த்துருக்கோம், டாக்டர் ரிஸ் கஸ்டே. ஓகே, அதாவது நமக்கு அந்த எல்லா நடந்தக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து ரிலவெண்ட்டாக இருக்கா, ரிலவெண்ட்டாக இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே அட்மிஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டாக்ட்ரின் அது. செக்ஷன் 10 வந்து ரெலவென்சி ஆஃப் சர்டன் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் கான்ஸ்பிரசி. அடுத்து 83. when the liability of a person who is one of the parties to the suits depends upon the liability of a stranger to the suit, then an admission by the stranger in respect of his liability shall be an admission on the part of that person who is a party to suit. அதாவது வழக்கின் தரப்பில் வந்து ஒருவரோட பொறுப்பு வந்து வழக்கிற்கு இன்னொருத்தரை, அதாவது வழக்குக்கு சம்மந்தமில்லாத இன்னொருவரோட பொறுப்பை வந்து பொறுத்ததுன்னா, ஓகேங்களா. இப்போ ஏ இருக்கிறேன், பி இருக்கிறேன். இப்போ பியோட அக்செப்டன்ஸ் வந்து இன்னொருத்தர் சியை பொறுத்தது அப்படின்னா, அவர் அக்செப்ட் பண்ணிட்டாலும் பி அக்செப்ட் பண்ணது மாதிரி சமம் அப்படிங்கிறதுக்கான செக்ஷனு இது வந்து அந்த தியரி எஸ்டோப்பலில் நமக்கு வரும். செக்ஷன் 19 வந்து பண்ணிக்குவோம். செக்ஷன் 19. அப்போ 17 பொறுத்த வரைக்கும் அட்மிஷனு, 18 வந்து எந்தெந்த பீப்புளை அட்மிஷன் பண்ண முடியுங்கிறது, 21ங்கிறது அந்த ப்ரூஃப் ஆஃப் அட்மிஷன், அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறது. ஜுடிஷியல் எவிடன்ஸ் அப்படின்னா எங்கேயுமே போலீஸ் ஆஃபீஸரோ மற்ற எந்த இடமும் கிடையாது. ஆப்வியஸாக நமக்கு என்ன வரும், எஸ் எவிடன்ஸ் ரிசீவ்டு பை த கோர்ட். கோர்ட்டுக்கு போச்சுன்னா மட்டும்தான் அது ஜுடிஷியல் எவிடன்ஸ். Which of the following is not a document according to the Indian Evidence Act? Inscription உண்டு, மேப் உண்டு, கேரிகல்ச்சர் உண்டு, இது எல்லாமே உண்டு. ஸோ இதுக்கு ஆன்சரு நன் ஆஃப் திஸ். ஸோ இது எல்லாமே செக்ஷன் 3ல் டாக்குமெண்ட்டோட டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. செக்ஷன் 3 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872. அடுத்து presumptions as to dowry death is given under which section? ஸோ presumption is 113B. ஓகேங்களா, 113B தான் deals the presumption to dowry death. அப்போ 113 என்னது, deals the presumption to abatement of suicide by a married woman. 11ல் வந்து ரெலவென்சி ஃபேக்டர் போன 3 நம்ம கொடுத்துருந்தோம். 114B அப்படி ஒரு இது நமக்கு இல்லை, அந்த செக்ஷனே நமக்கு கிடையாது. ஸோ நம்மளை குழப்பறதுக்காக இப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லா பார்த்துப்போம். Which of the following is not secondary evidence as per section 63 of IEA? எது செகண்டரி எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. காப்பீஸ் நாட் சர்டிஃபைடு அண்டர் 63. ஏன்னா செகண்டரி எவிடன்ஸை பொறுத்த வரைக்குமே எல்லாமே 63ல் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அவங்களாம் செகண்டரி எவிடன்ஸு. அதில் இல்லை, அதில் வந்து எதுவுமே சொல்லப்படலை அப்படின்னா அது வந்து நாட் செகண்டரி எவிடன்ஸ். Which of the following provisions of Civil Procedure Code 1908 deals with the institution of suits? ஸோ institution of suitsங்கிறது செக்ஷன் 26.
அப்போ 28 என்ன, பிளேஸ் ஆஃப் ட்ரையல். 22 என்ன, பவர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் சூட்ஸ். 24ன்றது ஜென்ரல் பவர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் வித்ட்ராயல். அடுத்து டிபெண்டன்ட் செல் வித்தின் டேஷ் டேஸ். ஸோ இது வந்து டைரெக்டாக ஜென்ரல் கொஸ்டின். இது 13 days from the date of serve of summons on him present a written statement. இப்போ நீங்கள் கொடுக்குறீங்க ஒரு பிளைன், நீங்கள் வந்து கொடுக்குறீங்கன்னா டிபெண்ட் வந்து 30 daysல வந்து உங்களுக்கு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் இது பண்ணுவார். அது ஆர்டர் 8ல் இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆர்டர் 8 ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட். The arbitral tribunal shall not be bound by dash in the determination of rules of procedure. ஸோ இதில் வந்து shall not bound, ஏன்னா ஆர்பிட்ரேஷன் ட்ரிபியூனல் எங்கே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஆர்பிட்ரேஷன் அண்டு கன்சலேஷன் ஆக்ட் 1996 கொடுத்துருக்குறாங்க. அது செக்ஷன் 19ல் சொல்லியிருக்காங்க ஆர்பிட்ரல் ட்ரிபியூனல். அது சிபிஎஸ்சிலேயோ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்லேயோ இல்லை. ஏன்னா ஷல் நாட் பவுண்டுன்னு கொடுத்துருக்காங்க, இதில் இல்லை அப்படிங்கிறது. அப்போ ஏவிலையும் இல்லை பிலையும் இல்லைனா ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் செக்ஷன் டீல்ஸ் வித் ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட். ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் அப்படின்றது ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் வந்து செக்ஷன் 7ல் இருக்குது. செக்ஷன் 7ல் ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட். செக்ஷன் 6 பர்ஃபார்மன்ஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் பை த ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட். 8 வந்து பவர் டு ரெஃபர் பார்ட்டிஸ் டு ஆர்பிட்ரேஷன். அடுத்து 9 தான் இன்ட்ரீம் மெஷர்ஸ் பை கோர்ட். ஸோ செக்ஷன் 7 இண்டிகேட்ஸ் ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட். Under what circumstances the arbitral proceedings can be terminated. ஸோ எந்தெந்த கேஸில் டெர்மினேட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ செக்ஷன் 32 ஆஃப் ஆர்பிட்ரேஷன் கன்சல்டேஷன் ஆக்டில் இந்த ப்ரொசீடிங்ஸை பற்றி கிளியராக கொடுத்துருக்காங்க. when the parties to terminate the proceedings by mutual, ரெண்டு பேருமே சேர்ந்து வேணானாலும் சொல்லாமல் அது பண்ண முடியும். ஸோ ஃபைனல் when the final arbitral award is made by the arbitral tribunal, இது பண்ண முடியும். ரெண்டு பேர் சேர்ந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து 1 பண்ண முடியும், 3 பண்ண முடியும். 1 and 3 எஸ். 1 and 3 எங்கே இருக்குது? எஸ், செக்ஷன் ஆப்ஷன் ஏ. ஸோ கீழே உங்களுக்கு டெஃபினேஷன்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன், பாருங்கள். And under section 29 of arbitration and conciliation 1996, arbitral proceedings with more than one arbitrator, any decision of the arbitral tribunal னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா shall be made by all members. all members மேக்ஸிமம் பாசிபிள் கிடையாது, பொதுவாகவே மெஜாரிட்டி தான் நமக்கு. மெஜாரிட்டி மெம்பர்ஸ் shall be made by the majority of its members. ஈக்குவலாக வந்ததுன்னா அந்த ஹெட் வருவார். ஸோ செக்ஷன் 29ல் சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 29ல் இதை பற்றின ஆர்பிட்ரல் ப்ரொசீடிங்ஸு எப்படி மோர் தென் ஒன் ஆர்பிட்ரேட்டர் எப்படி டெசிஷன் எப்படி எடுக்கணுங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் சூஸ் மெஜாரிட்டி ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ். The provisions for maintenance pendate light in Hindu Marriage Act. ஸோ இது செக்ஷன் 24ஓட டைட்டிலே அதுதான் நமக்கு. செக்ஷன் 24ஓட டைட்டில் மெயின்டெனன்ஸ் பெண்டேட் லைட் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ். இது தான் நமக்கு செக்ஷன் 24. இது டைட்டில் நமக்கு. ஸோ 22 பொறுத்த வரைக்கும் அது நமக்கு இப்போ இல்லை நமக்கு. அதனால் ஆக்சுவலாக அந்த கண்டக்ட் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் இன் கேமராவை பற்றி டிஸ்கஷன்ஸ் இருந்தது. செக்ஷன் 23 டிகிரி இன் ப்ரொசீடிங்ஸ். செக்ஷன் 25 வந்து பர்மனண்ட் அலிமனி அண்ட் மெயின்டெனன்ஸ், அதை பொறுத்தது. அடுத்து முஸ்லீம் ஒய்ஃப் மே ஷூ for divorce under the Dissolution of Muslim Marriage Act 1939 section 2 if the husband has been insane for a period of 2 years. இது direct questions. Okay, if the husband unsound mind for 2 years or more, அப்போ அவங்க வந்து என்ன பண்ண முடியும்? சூ பண்ண முடியும். Muslim woman has option to be governed by the provisions of section 125 to 128 of CRPC. Which section of the Muslim Women Act, Muslim Women Act 1986 deal with it? So section 5, இது வந்து டைரக்ட் கொஸ்டின். அடுத்து which of the following is not a ground of void marriage under section 11? ஸோ இதை பொறுத்த வரைக்கும்
நாட் ஏ கிரவுண்டு பைகேமிங்கிறது கிரவுண்டு, ப்ரொஹிபிஷன்ஸ் கிரவுண்ட், சபிண்டா ரிலேஷன்ஷிப். செக்ஷன் 11ல் பாருங்கள், சைல்டு மேரேஜை பற்றி சொல்லியிருக்காங்க. when the child marriage is illegal and punishable under prohibition of act, it is not explicitly mentioned as a ground for void marriage under 11. ஸோ இது வந்து void marriageக்கு கிடையாது. ஸோ சைல்டு மேரேஜை சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சபிண்டா ரிலேஷன்ஷிப்பை வந்து அடுத்த கொஸ்டின்ஸில் வரும், அது பார்த்துக்கலாம். பைகேமி, டிகிரீஸ் ஆஃப் ப்ரொஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப், சபிண்டா ரிலேஷன்ஷிப். இந்த சபிண்டா ரிலேஷன்ஷிப் அடிக்கடி கேட்குறாங்க, அதை கொஞ்சம் நல்லா செக் பண்ணி படிச்சுக்கோங்க. சபிண்டா ரிலேஷன்ஷிப் மீன்ஸ், ஸோ சபிண்டா ரிலேஷன்ஷிப்போட ஜென்ரலாக அதோட டெஃபினிஷன்ஸ் கிவன் இன் செக்ஷன் 3F'ல கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பர்சன்ஸ் வந்து ரிலேட்டடாக இருக்கலாம், அதாவது அது வந்து அக்செப்ட் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அது வந்து அந்த 3rd ஜென்ரேஷன்ஸு மதரும் 5th ஜென்ரேஷன்ஸு ஃபாதரும் அந்த ரிலேட்டடில் இருந்ததுன்னா அது அக்செப்ட் பண்ண முடியாது, பொருந்தாத தொடர்பாக இருக்கக்கூடியது. ஸோ ஆப்ஷன் வந்து B இஸ் ரைட் ஆன்சர். இந்த லீடிங் கொஸ்டின்ஸ் மேபி ஆஸ்க்டு இன் டேஷ். ஸோ இது லாஸ்ட்டு AB 18லேயே உங்களுக்கு வந்து இதோட செக்ஷன் உள்பட நான் வந்து வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இது வந்து கிராஸ் எக்ஸாமினேஷனில் வந்து மீடியம் கொஸ்டின்ஸ் கேட்க முடியும். லீடிங் கொஸ்டின்ஸு கிராஸ் எக்ஸாமினேஷன். அடுத்து எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் மீன்ஸ், ஸோ கன்ஃபெஷன்ஸ் மேட் எய்தர் டு போலீஸ் ஆர் பர்சன் அதர் தேன் ஜட்ஜஸ். அதான் பொதுவாக ஜுடிஷியல் கன்ஃபெஷன்ஸ்னால் கோர்ட்டு, மேஜிஸ்ட்ரேட்டு, ஜட்ஜஸ் இவங்க வந்துடுவாங்க. எக்ஸ்ட்ரான்னு வரும்பொழுது அதர் தேன் ஜட்ஜஸ் அண்டு மேஜிஸ்ட்ரேட்ஸ். ஸோ இது வந்து செக்ஷன் 25 அண்ட் செக்ஷன் 26 IEAவில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 51 to 100 வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்பீடாக டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ கீழே வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கு கீழேயும் அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்குறோம், ஆப்ஷனோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்குறோம். ஆன்சரை கொடுக்குறத விட எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஷன்ஸ் வி ஆர் டிஸ்கஸிங் ஹியர். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து AIB எக்ஸாமினோ இல்லை கியூட் எக்ஸாமினேஷன், கிளாட் எக்ஸாமினேஷன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. மீதி அடுத்து வந்து AIB 16 கொஸ்டினில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஸோ தேங்க்ஸ் ஃப்ரம் திருச்சி லா அகாடமி. தேங்க்யூ.